ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். ஆகஸ்ட் மாதம் நீங்கள் என்ன சவால்கள் அதாவது உங்களோட சேலஞ்சஸ் என்ன, அதோட உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் என்ன, உங்களோட விருப்பம், நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஓகே எம்ப்ரஸ் வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் பாஸ்டில் நிறைய காயப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு அதிலிருந்து இன்னும் வெளியே வரல நீங்கள். ஓகேங்களா? வெளியில் வரலன்னா தட் மீன்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரேக்கப் நடந்திருக்கு. இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு பிரேக்கப் நடந்திருக்கு. அந்த பர்சனுக்காக நீங்கள் நிறைய ஸ்டெப் எடுத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப இதாகிட்டீங்க. அதாவது ரொம்ப ட்ரை பண்ணி ஓஞ்சிட்டிங்கன்னு சொல்லலாம். அவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க. அந்த சைக்கிள் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அந்த பர்சனுக்காக நீங்கள் போட்ட எஃபெக்டை நீங்கள் ரொம்ப நிறைய ட்ரை பண்ணிட்டீங்க, நிறைய நம்பினீங்க அவங்கள. ஓகேங்களா? அது கார்மிக் ரிலேட்டட், அது காமிச்சிட்டாங்க பாருங்கள். அந்த பர்சன் ரெண்டு பக்கம் அவங்களுக்கு கர்மா. இது குட் கர்மா, இது பேட் கர்மா. ஓகேங்களா? உங்களோட குட் கர்மா இப்போ ரன்னாக போகுது. இப்போ இந்த முடிகிற நேரம்தான். ஓகேங்களா? ஸோ ஒரு பிகினிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஆனால் இதிலையே ஹீல் ஆகாமல் இருக்கீங்க. ஸோ நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க. இந்த பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ காமிக்குது. ஓகேங்களா? ஏதோ ஒரு லேடிஸ் உங்களோட அந்த பர்சன் விட்டு விலகி போகிறதுக்கு ரீசனாக இருக்கிறவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் காமிக்குது. ஓகேங்களா? ஒரு மெயில் எனர்ஜி. ஓகே, அது போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. மறுபடியும் ரீகன்சிடர் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. எனக்கு கார்டு நியூ பிகினிங்ஸ் தான் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த லேடி தேர்ட் பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வெட்டு 1 துண்டு 2. ஓகே, அந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடிய அவங்களோட ஹோல்டிங்கில் அவரை நீங்கள் அவர் இந்த இதுவே வேண்டாம் சொல்லி வெளியே போயிட்டாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் நியூ பிகினிங்ஸ் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஸ்டெப் எடுத்திங்கன்னா உங்களுக்கான அந்த பர்சன் உங்களுக்கு வருவாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைனான்ஷியல் ரிலேட்டடாகவும் சரி, உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய, இதை பாருங்கள், ஒரு பிரைட்னஸ் கொடுக்கக்கூடிய இப்போ உங்களை விட்டு போனவர் எப்படின்னா ஒரு டார்க் எனர்ஜி. ஓகே, பேட் கர்மா. அவர் இனி வரப்போகிறது ஒரு குட் கர்மா. இந்த ஒளி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஹீலாகி வெளியில் வரணும். உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. ஓகேங்களா? 3 எனர்ஜி கம்மியாக இருக்குது, ஹீலிங் தேவைப்படுது. ஸோ நீங்கள் இந்த டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்கிறவங்களோட நீங்கள் மல்லு கட்டிட்டு நின்னீங்கன்னா டைம் தான் வேஸ்ட்டு. ஓகேங்களா? இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்ல வராங்கன்றதை சொல்லிடுறேன். நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் இது. ஓகே, நீங்கள் இதை நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஹீல் ஆனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் இருக்குது, நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நான் சொன்னது தான். டிசிஷன் மேக்கிங்கில் தான் லேக் ஆகுறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு நான் எந்த ஆக்ஷனும் பண்ண முடியல. எனக்கு எதுவுமே எனக்கு கண்ணில் இதுவாக மாட்டேங்குது. என்னால் பார்க்கவும் எனக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சீக்கிரம் அதுக்கான கிளாரிட்டி வரும். நீங்கள் ஒரு நல்ல தைரியமான பர்சன் தான். நீங்கள் இந்த கார்மிக் அந்த பேட் கர்மா ரிலேட்டடான இஷ்யூஸ் இருந்ததுனால தான் உங்களால் இந்த மாதிரி இருந்த நீங்கள் ஒரு அடிமை மாதிரி இருந்திருக்கீங்க. ஓகேங்களா? ஒரு எல்லாத்துக்கும் பயப்படுவீங்க. ரொம்ப தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இருக்குது மேம். இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜென்னாக இருந்தால் கண்டிப்பாக மெயில் எனர்ஜியும் காமிக்குது. எனக்கு ஆப்போசிட் இதில் மெயில் இதையும் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது, ஒரு சிலருக்கு மெயில் எனர்ஜியும் உங்களோட இதில் தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களால தான் அந்த ஒரு இது நடந்திருக்கு. ஸோ அதாவது ஒரு சிலரோட மைண்டில் இப்போ ஒரு புது எண்ணங்கள், நம்ம இன்னொரு லைஃப் நம்ம அமைச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் இருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள். டிசிஷன் மேக்கிங் அப்போ தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? கண்டிப்பாக அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு சிலர் டிசிஷன் மேக்கிங் எடுத்துகிட்டு நீங்கள்
நீங்கள் வந்து உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க, எதுவுமே யார்கிட்டையும் பேசிக்கிறது இல்லை. நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக உங்கள் வேலை உண்டு என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க ஹீல் ஆகிட்டு. அது ஒரு சிலர் உங்களை பார்த்து ரொம்ப என்ன இவங்கெல்லாம் இப்போ நம்மக்கிட்ட எதையுமே பேசுகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு தாட் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. அவங்க என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து கேர் பண்ண வேண்டாம். நீங்கள் ஹீல் ஆகிட்டு நீங்கள் போங்க, உங்களோட சக்ஸஸை நோக்கி நீங்கள் போங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு கிளியரான ஒரு ஐடியா, அதாவது இந்த கட்டுகள்